சைட் டிஷ் செய்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லைன்னா நமக்கு கை கொடுக்குற ஒரே நண்பன் முட்டை தான். ஆனால் அந்த முட்டையை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூட நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே பெரிய சைஸ் அப்படின்றதுனால வெங்காயம் 2 தக்காளி 1 எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கலரி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அந்த தண்ணியிலே அது நல்லா வேகட்டும். தண்ணியை நல்லா கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வெந்துட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க 5 முட்டையை உடச்சி விட்டுருக்கேன். அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கிளறிடக்கூடாது. முட்டை இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை முட்டை இருக்கிற இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டு அப்படியே ஆம்லேட் மாதிரி பிரட்டி போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் கிண்டிடக்கூடாது. ஆம்லேட் மாதிரி தான் இது வேகணும். ஸோ அப்படியே பிரட்டி போட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா சூடாக ரச சாதம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா நல்லா சூடாக நெய் விட்டு சாம்பார் சாதம், இது எது கூட வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். ஹாப்பி குக்கிங்.